ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 33. புத்தி 3 வகைப்படும் என்று அந்த 3ஐ முடித்துவிட்டு இப்போ திருதி, அதாவது தைரியம் என்று சொல்லப்படுகின்ற இதுவும் 3 வகைப்படுகிறது. அதில் முதல் கட்டமாக சாத்வீக உறுதி அல்லது சாத்வீக தைரியம் என்றால் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்லோகத்துல இந்த சாத்வீக உறுதி சாத்வீக தைரியம்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தான் வரப்போகுது. பொதுவா உறுதி தைரியம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி லைக் 16வது அத்தியாயம் பிளஸ் 13வது அத்தியாயத்துல இந்த தைரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மெயினா என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம முடிவெடுக்கிறோம், இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு ஆன்மீகத்துல நம்ம ஜெயிக்கணும், நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கோல்ல நம்ம வச்சிருக்கோம். அந்த கோல் வச்சிருக்கோம். பட் அந்த கோல் வச்சதுக்கு அப்புறமா அந்த உறுதி இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன் உறுதி இருக்காது அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன தடை வந்துடக்கூடாது. ஒரு சின்ன தடங்களோ, ஏதோ ஒரு தடையோ, ஒரு அப்ஸ்ட்ரக்கிள் ஏதோ சின்னதா ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, உடனே நம்ம ஏற்படுத்தி வச்சுட்டு இருந்த அந்த கோலையே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப அருமையா எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருப்பாரு. ஒரு சிறு புல் தடுக்கிருச்சுன்னா கூட தன்னுடைய கோல மாத்திடுவான் அப்படிங்கிற மாதிரி. எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதுவும் உறுதியற்ற மனம், தைரியம் இல்லாத மனம். அப்போ உண்மையிலேயே உறுதியான மனம், தைரியமான மனம் அப்படின்னா, எடுத்துக்கொண்ட விஷயத்தில் எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வந்தாலும் அதை நாம் பொருட்படுத்தாமல் போய்க்கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்துலயும் பின்வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறத பொதுவா சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த இடத்துல சாத்வீக உறுதி, சாத்வீக தைரியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. இப்ப சாத்வீக தைரியம் எதுக்காக இருக்கும்? முழுக்க முழுக்க ஆன்மீக முன்னேற்றம் ஒன்றே அதற்கு பெயர் முன்னேற்றம். நீங்க லௌகீகத்துல 1000 கோடி வச்சிருக்கலாம், பெரிய பதவி வச்சிருக்கலாம், எல்லாமே வச்சிருக்கலாம். பட் தட் இஸ் ஆல் கன்சிடர்ட் டு பி, அதெல்லாம் உண்மை கிடையாது. அது பொய்யாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீ ஆன்மீகத்துல ஜெயிக்காம அதுல ஜெயிச்சா உண்மையில நீ தோத்துட்டேன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது, நீ அந்த லௌகீக விஷயத்தில் வைக்கின்ற இந்த உறுதியெல்லாம் உறுதியே கிடையாது இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு ஒருத்தன் உறுதி எடுத்துட்டான். அப்ப எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனையும் மீறி அவ சமாளிச்சுட்டு கோடீஸ்வரர் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது சாத்வீக உறுதியா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லணும்னு சொல்ல வரேன். சரி, இன் ஜெனரலா இங்க சாத்வீக உறுதி என்று எதை குறிக்கிறது என்றால், உன்னை நீ அறிவதற்காக செய்யும் முயற்சியிலே 1000 தடைகள் வந்தாலும் அதை தடுத்தெறியும் ஒரு வல்லமை உனக்கு இருக்குமேயானால் அது சாத்வீக உறுதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, உன்னுடைய லௌகீக வெற்றிக்காக வருகின்ற உறுதி எல்லாம் சாத்வீக உறுதியில் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஞானேஸ்வரி படிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டு இருக்கேன், நானும் சொல்லல எதுவுமே. சரி, இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத படிக்கிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அடுக்க ஆரம்பிச்சிடுறாரு, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த உறுதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எதுவுமே அதுக்கு முன்னாடி இருக்க முடியாது அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா தைரியமானவன் எத்தனை தடைகளையும் கடந்து செல்வான் இல்லையா? சோ அது எதுக்காக கடைசியில சொல்லுவாரு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எக்கச்சக்கமா எடுக்கிறாரு. சோ எக்ஸாம்பிள்ஸ் படிக்க படிக்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உறுதி, இந்த தைரியத்திற்கு முன்னால் எதுவும் நிற்க முடியாது என்பதற்காக ஒவ்வொரு எக்ஸாம்பிளா சொல்றாருன்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சூரியன் உதயமானுடன் திருடர்கள் வியாபாரத்தோடு கூட இருட்டு ஒடுங்கி போவது போலே. சரியா? இங்க சூரியன்றது எது? சாத்வீக உறுதி, தைரியம். இங்க திருடர்கள் வியாபாரம்ங்கிறது எது? கஷ்டங்கள், தடைகள், இருட்டு, இதெல்லாமே. சரியா? இதெல்லாம் அந்த சூரியன் உதயமான உடனே இது காணாம போயிடும். இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னா தடைகள் அது என்ன பிச்சுக்கிட்டு என்ன பார்த்துட்டு ஓடணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ சேம் லைன்ல எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஆஞ்ஞை ஏற்பட்டவுடன் குடிகளின் கெட்ட நடத்தைகள் இல்லாமல் போவது போலே, அரசனின் ஆஞ்ஞை ஏற்பட்டவுடன் குடிகளின் கெட்ட நடத்தைகள் இல்லாது. நான் ஒரு லா பாஸ் பண்ணிட்டான், நீ பண்ணேன்னா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு லா பாஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. அப்போ அரசன் அப்படிங்கிறவன் தான் இந்த இடத்துல தைரியத்தை குறிக்கின்றது. அவன் ஆஞ்ஞை போட்டா அது கண்டிப்பா தானா நடக்கணும். இப்ப இங்க எதுக்கு ஆஞ்ஞை போடணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பின்னாடி அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்றாரு? உன் மனசு, உன் புத்தி. அப்போ நீ மனசு போன வழியில நீ போக கூடாது. நீ ஆஞ்ஞை போட்டா உன் மனசு தன்னால கேட்கணும். பகவத்கீதையில கண்ணன் என்ன சொல்றானோ அதுதான்டா நீ ஃபாலோ பண்ணணும்னு உன் மனசுக்கு நீ சொன்னா அந்த மனசு ஒபே பண்ணிட்டு போகணும். புத்தி சொல்றதை கேட்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் சாத்வீக உறுதி. ஸோ அரசனின் ஆஞ்ஞையை கேட்டவுடன் குடிகள் அதை கரெக்ட் ஃபாலோ செய்வது போல. காற்று மிக்க வலுத்து வீசினால் மேகங்கள் தங்கள் கர்ஜனையுடன் மறைந்து போவது போல. நல்ல மழை மேகம் பொழிஞ்சேனே இன்னைக்கு நல்ல மழை பெய்யண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காத்து அடிச்ச உடனே நான் என்ன
பெரியவங்க எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வயசானவங்க. "ஐய்யய்யோ! காத்தடிக்குதே! நல்ல மழை பெய்யும்னு நெனச்சேனே, காத்தடிக்குதே!" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்து அடிச்சுச்சுன்னா, அந்த மழை மேகங்கள் எல்லாம் வந்து தள்ளிட்டு போயிடும். அதுக்கப்புறம் இங்க மழை பெய்யாது. வேற எங்கேயாவது பெய்யும்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த காற்றுக்கு என்ன பவர் இருக்குன்னு புரியுதா? அவ்வளவு மழை மேகங்கள் அவ்வளவு இருக்க என்ன செய்ய? ஆனா ஒரு காத்து அடிச்சதுன்னா, தன்னால அது விலகி ஓடி போயிட்டே இருக்கும். அப்படி இங்கே எனக்கு துன்பங்கள், கஷ்டங்கள் 1000 தான் இருக்கலாம். ஆனா இந்த தைரியத்துக்கு முன்னாடி ஏதாவது நிக்க முடியுமா? என்ற ஒரு விஷயத்துக்காக சொல்லப்பட்ட உதாரணம் அது. அகஸ்திய ரிஷியை கண்ட மாத்திரத்தில் சமுத்திரம் வாய் திறவாது அடங்கிப் போவது போலே. இது என்னன்னா ஒரு கதை இருக்குங்க. ஆ சிவனுக்கும், பார்வதிக்கும் கல்யாணம் நடந்தது. அப்புறம் அவங்க நார்த் இந்தியா ஃபுல்லா நார்த் இந்தியால எல்லாருமே இந்த காசிலயோ எங்கேயோ வச்சு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லாருமே வந்து சிவன், பார்வதி கல்யாணத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டுக்கு போன உடனே இன்னொரு எண்டு வந்து பேலன்ஸ் தவறி போச்சு அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு கதை வரும். ஸோ அதுல வந்து தி அகஸ்திய முனிவர சிவன் கூப்ட்டு, "கண்ணா நீ வந்து அந்த எண்ட்ல போய் பேலன்ஸ் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிருவாரு. "ஓகே உங்கள் உத்தரவு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எப்படி நீங்க சொன்ன ஒரு 1000 கிலோ இந்த பக்கம் இருக்கு. இவன் அகத்திய முனிமாரு மிஞ்சி போனா 1/2 கிலோ வச்சு 50 கிலோ இருப்பாரு. 50 கிலோ எப்படி 1000 கிலோவ பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டா, இவரு பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிடுவாருன்னா, மொத்த சமுத்திரத்தையே குடிக்க ஆரம்பிப்பாரு. சரியா? இப்ப சமுத்திரமே அவருக்குள்ள அடங்கி விடும் அப்படிங்கிற அளவுக்கு வல்லமை படைத்தவர் அகஸ்தியர். அப்போ பேலன்ஸ் பண்ணிடுவார். ஸோ அந்த எண்டுக்கு இந்த எண்டுக்கு எவ்வளோ சமுத்திரத்த குடிக்கணுமோ குடிச்சு பேலன்ஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாரி ஒரு கதைங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, சமுத்திரம்ங்கிறது எவ்வளவு பெருசு, எவ்வளவு வல்லமை, அதனுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய பவர் எல்லாம் வந்து சொன்னோம்னா, அரண்டு விழுந்துருவீங்க. ஸோ சச் அ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சமுத்திரம் இல்லையா? அவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்து என்ன செய்ய? அகத்தியனுக்கு முன்னாடி நிக்குமாடா அது. அகத்தியத்துக்கு முன்னாடி அதுதானே வாய் மூடி கிடந்தது அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்குள்ள 1000 கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் 1000 தான் இருக்கலாம். ஆனா, சாத்வீக உறுதி ஒன்று வந்துவிட்டால் அவைகள் எல்லாம் பறந்துவிடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது. சந்திரன் உதித்த மாத்திரத்தில் தாமரை பூக்கள் குவிந்து போவது போலே, சந்திரன் உதித்தம்ன்னா நல்லா விரிஞ்சிருக்கு. சந்திரன் உதயமானதும் அப்படியே குமிஞ்சுக்கிறான். அடங்கி போதல் போலே. ஸோ குமிஞ்சு போறது இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும்னா, பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் அந்த உறுதி வந்தவுடனே அப்படியே அடங்கி உட்கார்ந்துக்கும் அப்படின்னு அர்த்தம். சிம்மம் கர்ஜித்துக் கொண்டு எதிர்வந்த மாத்திரத்தில் காலை தூக்கின மத யானை அதை கீழே வைக்க சக்தியற்றுப் போவது போலே. ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சிங்கம் பிளஸ் யானை இந்த 2ல எது பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டா, சாரி சிங்கம் தான் மோஸ்ட் பவர்ஃபுல். அப்போ கர்ஜனையோட யானை வந்து கால தூக்குச்சு. ஆனா சாரி யானை கால தூக்கியிருக்கு. சிங்கத்தின் கர்ஜனை தான் கேட்டுச்சு. அதுக்கு கால கீழ இறக்கி வைக்கணும்னு கூட வந்து பதறி போயிருமாம். ஸோ அந்த அளவிற்கு இந்த இங்க சிங்கம்ங்கிறது நம்ம தைரியம். இந்த உறுதி. முன்னாடி யானை அளவு பவர்ஃபுல்லான விஷயம் கூட வேலைக்கு ஆகாதுடா. பிகாஸ் தி உறுதி இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் தேன் எனிதிங் எல்ஸ் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. மத யானை அதை கீழே வைக்க சக்தியற்றுப் போவது போலே. எந்த தைரியம் தான் உள்ளே இவ்ளோ நேரம் எக்ஸாம்பிள்ஸுங்க. நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாதுன்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன். இங்க இதெல்லாம் ஏன் சொன்னேங்கிறது இங்க தான் திருஷ்டாந்தத்துக்கு வர்றாரு. எந்த தைரியம் தான் உள்ளே ஏற்பட்டவுடன் மனசு முதலிய தங்கள் தங்கள் வியாபாரங்கள் கைவிட்டு நின்று போகும்படியும். என்னய்யா கடைசில இப்படி சொல்லிட்டாரு? அதாவது அலைபாய்ந்து கொண்டிருக்கும் உன் மனமானது இந்த சாத்வீக உறுதி ஏற்பட்டவுடன் நின்னுடுங்கிறாரு. மனசு அடங்கி போயிருங்கிறாரு. நீங்க சொன்ன எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் பார்த்துக்கோங்க. ஸோ தாமரை பூ குவிந்து விடுகிறதுன்ற மனசு அடங்கிடுச்சு. மனசு நின்னுடுச்சு. மனசுக்கு சக்தியற்று போய்விட்டது. அப்படிங்கிற மாரி நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் மனசு சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனசு தான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸுக்கு ஆடி மேல இருந்து நம்மள அஞ்ஞானத்துல தள்ளியிருக்கு. அதனால இப்ப அந்த உறுதி அப்படிங்கிறது நீங்க கேட்கலாம். அந்த உறுதி உறுதிங்கிறியேப்பா அது யாரோடது? மனசுல தான் இந்த உறுதி ஏற்படணும். சரியா? மனதில் இந்த உறுதி ஏற்பட்டால் மனம் நின்று விடுகிறது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். சரியா? எங்கேயோ உறுதி வேற எங்கேயோ இருந்து வருதுன்னுலாம் நினைச்சிடாதீங்க. ஆ மனசு முதலியவை தங்கள் தங்கள் வியாபாரங்களை கைவிட்டு நின்று போகும்படியும், இந்திரியங்கள் விஷயங்களோடு உறவாடுதலை விட்டுவிட்டு தங்கள் தாயான மனசின் வயிற்றுக்குள் அடங்கிப் போகும்படியாகவும். அடுத்து என்ன? நம்மள லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல விழ வச்சது மனசுன்னு சொன்னோமா? அதற்கு மூல காரணமா இருந்தது எவன்? இந்த 5 புலன்கள். சரியா? ஸோ இந்த
புலன்கள் தான் நம்மை தடுமாற வைத்தன அப்படிங்கிறப்போ, இந்த உறுதி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, கண்ணு அங்க பாக்குது, தானா போகுதுப்பா நான் என்ன பண்றது? அப்படின்லாம் கேட்க மாட்டான்னு அர்த்தம். ஏன்பா இந்த வாசம் மூக்கு அப்படியே தொலைக்குதுப்பா, என்ன இழுக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையே முன்னாடி வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னா எப்படிடா முடியும்? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் நாட் அ மேட்டர் அட் ஆல் இஃப் யூ ஹேவ் திஸ் சாத்விக் தைரியா. ஸோ சாத்வீக உறுதி உங்களிடம் இருந்து விட்டால், உங்கள் புலன்கள் அது அஞ்சி உங்கள கண்டு நடுங்கி ஓடுமே தவிர, அது உங்கள அச்சுறுத்தாது. இப்ப நம்மள அத அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. இவன் வந்து முன்னாடி எதையாவது வச்சுட்டீங்க அப்படின்னா, ஆன்னு இவன் நடுங்கிட்டு இருக்கான். ஏன்னா அத சாப்பிட முடியாம, இவனால இருக்க முடியாது அப்படிங்கிற மாரி. அப்ப அது ராஜா, நீ அடிமை மாதிரி இருக்கு. பட் ஒன்ஸ் சாத்வீக உறுதியும் தைரியம் வந்துவிட்டால், அது அப்படியே உல்டாவாக மாறிவிடுகிறது. சோ என்ன சொன்னாரு? இந்திரியங்கள் உறவாடுதலை, அதாவது விஷயங்களோடு உறவாடுதலை விட்டுவிட்டு, மனதின் வயிற்றுக்குள் அடங்கி போகும்படியும், அடுத்து 9 பிராணவாயுக்களும் தங்களுடைய மேல் கீழ் நோக்கிய கதிகளை ஒழித்துக் கொண்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து சுசும்னா நாடியில் அடைபட்டு போகும்படியும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஆக்சுவலி இது வந்து பிராணன் வந்து விஷயங்கள்லாம் வந்து யோக சாஸ்திரத்துல தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இடைக்கலை, பிங்கலை, சுசும்னா அப்படின்னு ஒரு 3 நாடிகள், முக்கியமான நாடிகள். ஆக்சுவலா 9 பிராணங்கள் அப்படிங்கிறது கூட எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான பிராணங்கள் இருக்கு. அத பேஸரா 9ஆ பிரிப்பாங்க. அந்த 9ல 3 மேஜர் நாடிஸ் வந்து சுசும்னா அண்ட் இடை, பிங்களை, ஆ சுசும்னை அப்படின்னு அர்த்தம். சரி. இது வந்து நான் பிராணன் போகின்ற பாதை. நான் சொல்றேன் இந்த 3 வந்து பிராணன் போகின்ற பாதை. பிராணங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அத 9ஆ பிரிப்பாங்க. மேஜர் பிராணன் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, அபானன் அப்படிங்கிறது கீழ் நோக்கி போகின்ற பிராணன். ஆ உதானன், சமானன், வியானன். பிராணன் அப்படிங்கிறது மேல் நோக்கி போகின்ற ஒரு பிராணன். பொதுவா வந்து இந்த யோக சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கும்னா, பிராணன் மேல் நோக்கி போகின்ற பிராணன் கீழ் நோக்கி இறங்கும். கீழ் நோக்கி போக வேண்டிய அபானன் மேல் நோக்கி வரும். இந்த 2 சேர்ந்து வயித்து பகுதியில வந்து வயித்து உப்ப தலைப்படும். இது 6வது அத்தியாயத்துல அவர் சொல்லியிருப்பார். சரியா? இது ஜெனரலா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உடம்பு ஆரோக்கியமா இயங்கணும் அப்படின்னு சொன்னா, எந்தெந்த பிராணன் எந்தெந்த டைரக்ஷன்ல போகணுமோ, அந்தந்த டைரக்ஷன்ல போனா தான் இது ஆரோக்கியமாவே இயங்கும். ஓகேவா? சரி. இப்ப இந்த சாத்வீக உறுதி படைத்தவுடன் இந்த 9 பிராணங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த 3 நாடிகள் வழியாக பிரவேசிக்க ஆரம்பிக்கின்றது. சரியா? இந்த 3 என்னது? இடைகலை, பிங்கலை அண்ட் சுசும்னை. இதுல மோர் பர்ட்டிகுலர்லி சுசும்னா நாடி அப்படிங்கிறது தான் குண்டலினி அப்படிங்கிறவ தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி. சிவன் சக்தியில அந்த சக்திக்கு பேரு தான் குண்டலினி. சரியா? அந்த சக்தி தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சக்தி எழுந்து அது சிவனோடு கலக்கின்ற ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இப்போ இங்க பாருங்க, இவனுக்கு உறுதி தான் ஏற்பட்டது. சாத்வீக உறுதி தான் ஏற்பட்டது. யோகங்கள் எல்லாம் இவனுக்குள் தானாக நடக்க ஆரம்பிக்கின்றது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன்டர் ரிலேட்டடுங்க. மைண்ட் பேஸ் பண்ணி தான் பிராணன் ஓடும். பிராணன பேஸ் பண்ணி தான் மைண்ட் ஓடும். அண்ட் இந்த 2 பேஸ் பண்ணி தான் பாடி இயங்கும். அப்படிங்கிற அடிப்படையில இட்ஸ் ஆல் இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறதுனால அவர் சொன்னது ஒண்ணும் தப்பில்ல. சோ 9 பிராணவாயுக்களும் தங்களுடைய மேல் கீழ் நோக்கிய கதிகளை ஒழித்துக் கொண்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து சுசும்னா நாடியில் அடைபட்டு போகும்படி. நான் அந்த 3 சொன்னேன் இல்லையா? அந்த 3ல சுசும்னாங்கிற அந்த சென்டர் பார்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பாத் என்று சொல்லப்படுகிறது. அவன் ஆன்மீகத்தை அல்லது உனது குண்டலினி சக்தியை எழுப்பி நீ யார் என்று உணர்த்தக்கூடிய ஒரு ப்ராசஸ். அப்ப எல்லா பிராணனும் ஒன்று சேசும் சுசும்னா நாடியில குவிஞ்சு அது வழியா மேல போக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒலித்துக் கொண்டு எல்லாம் ஒன்றுபட்டு சுசும்னா நாடியில் அடைபட்டு போகும்படியும் மனசானது. சோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். இனி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப இது திருஷ்டாந்தம். மனசானது தனது சங்கல்ப விகல்பங்கள் என்னும் ஆடைகளை களைத்துவிட்டு நக்னமாய் ஒரு வேலையும் செய்யாமல் புத்தியின் பின்னால் உட்கார்ந்து கொள்ளும்படியாகும். இப்போ மனசுல இருக்கிற லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஒன்ஸ் மனசுல உறுதின்னு வந்துருச்சுன்னா, அந்த மனசுல இருக்கக்கூடிய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஆடையா சொல்றாரு. சரியா? அதெல்லாம் அவுத்து போட்டு, நக்னமாக அப்படின்னா அம்மணமாக புத்தியின் பின்னால் ஒடுங்கி போய், அது சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த சாத்வீக உறுதி வந்துருச்சுன்னா உங்களுக்கு, உங்கள் மனம் எப்படி மாறுகிறது? உங்கள் மனதில் சாத்வீக உறுதி ஏற்பட்டால், உங்கள் மனமே எப்படி மாறுகிறது? அப்படிங்கிற விஷயத்த தான் அழகா சொல்லியிருக்காரு. சோ, புத்திக்கு பின்னாடி அம்மணமாக அமர்ந்திருக்கும்னு சொல்லியிருக்காரு. இவ்விதமாய்
மனது, பிராணவாயு, இந்திரியங்களாகிய இவற்றின் சுபாவீக சேஷ்டைகள் நடைபெறாமல் போகும்படி செய்து வைத்து, பின்பு அவை அனைத்தையும் யோக பலத்தை கொண்டு தியானத்தின் உள்வீட்டில் அடைத்து வைத்து அவற்றின் சக்கரவர்த்தியாகிய பரமாத்மாவின் கையில் ஒப்படைத்து விடும் வரைக்கும் அவற்றை நின்று லஞ்சம் வாங்கிக் கொள்ளாமல் அவற்றை தன் பிடியில் இருந்து தப்பித்துக் கொண்டு போகாமல் உறுதியாக பற்றி கொண்டிருக்குமோ அந்த தைரியமே இங்கே சாத்வீக திருதி என்று நிச்சயமாக சொல்லப்படுகிறது என்று ஸ்ரீகாந்தன் அர்ஜுனனுக்கு சொன்னார். எனக்கு இதுல ஒரு பெருமை. ஏன்னா என் கண்ணனுக்கு என்னுடைய பெயரும் ஒன்று இருக்கிறது என்பது. சரியா? ஸ்ரீகாந்தன் என்பது கிருஷ்ணனுடைய ஒரு பெயர். சரி, இங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த கடையில சொன்னாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவ்வளவு தைரியம், அதாவது உறுதி வந்துருச்சுன்னா என்னென்னலாம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. சரி, இப்போ எல்லா பிராணன் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து சுசும்னா நாடியில வந்துருச்சு. அடுத்து அதை குண்டலினியை எழுப்பி அதை கொண்டு போயிட்டு எல்லா சக்கராசியும் பிரயாஸ் பண்ணிட்டு சகசிராரம் வழியா வெளியே வர வரைக்கும் எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்கு. எக்கச்சக்கமான ட்ரபிள்ஸ் வரும். யூ ஹாவ் டு ஃபேஸ் ஆல் தீஸ் ட்ரபிள்ஸ். சரியா? அப்போ இந்த ட்ரபிள்ஸ் வரும்போது உன்னுடைய உறுதி குலைஞ்சிடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் உறுதியினுடைய அந்த விஷயத்த ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. உறுதி வந்துருச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. வெளி விஷயங்களை சொல்லிட்டாரு. புலன்கள், மனசு, இதை எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். இப்போ என்னன்னா, இந்த பிராணன் எல்லாம் ஒன்று கூடி இந்த உடம்புல இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்கள், துன்பங்களும் கூட அவன் பின்வாங்கி விட மாட்டான். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? அப்போ அந்த உறுதிங்கிறது எது வரைக்கும் இருக்கணும்னா, அந்த சகசிரார்த்த பியர்ஸ் பண்ணி தன்னை தான் உணர்கின்ற வரைக்கும், தான் ஞானி ஆகின்ற வரைக்கும், தான் இன்னான் என்று மிக தெளிவான அனுபவம் ஏற்படும் வரைக்கும் இந்த சாத்வீக உறுதி இருந்தா அதுக்கு பேரு சாத்வீக உறுதி. நடுவுல பிச்சுக்கிச்சு அப்படின்னா சாத்வீக உறுதின்னு சொல்ல முடியாது. சரியா? அது அடுத்தடுத்து ராஜச அல்லது தாமசத்துல சொல்லுவாங்கன்னு பாத்துக்கலாம். சரியா? பட் சாத்வீக உறுதின்னா இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா, வேறு பணத்துக்காகவோ அல்லது உலகியல் வாழ்க்கைக்காகவோ உறுதியாக இருப்பதை அவர் சொல்லவில்லை. நீ யார் என்று புரிந்து கொள்வதற்காக ஏற்படும் அந்த முயற்சியில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் துவம்சம் செய்துவிட்டு அத்தனை துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு அந்த உறுதியோடு நிற்கின்ற ஒரு உறுதிதான் சாத்வீக உறுதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்.